இப்போ நெறைய பேரு ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ என்னன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அவங்கவங்க லைஃப்ல தே நேம் இட் டிஃப்ரெண்ட்லி. மென்டல் ஹெல்த் வேணும், மென்டல் பீஸ் வேணும், டிப்ரெஷன்ல இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். ஸோ இந்த மாரி நெறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மென்டல் ஹெல்த்த பத்தி அந்த காலத்திலேயே நம்மளோட பகவத்கீதையில ரொம்ப அழகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆயுர்வேதா அண்ட் பகவத்கீதால காமனான விஷயம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து நம்மளோட ஓவரால் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்மளோட பாடி, மைண்ட் அண்ட் சோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அப்படி நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஆயுர்வேதாவும் சரி, நம்மளோட பகவத்கீதாவும் சரி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி நம்மளோட பகவத்கீதையிலேருந்து எடுத்துக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அக்செப்ட் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். அப்படின்னா நம்மளால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அது நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன விஷயம் வேணால் பண்ணலாம், லைக் என்ன ஆக்ஷன்ஸ் வேணால் நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம் ஆன் டே டு டே லைஃப்பில். ஃப்யூச்சரில் அந்த ஆக்ஷன்ஸ்க்கு என்ன ரிசல்ட் வருங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டே உட்காந்துருந்தோம்னா அங்கே நம்மளோட மென்டல் ஹெல்த் கண்டிப்பாகவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்.